எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது ஜெனரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 3க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் அதைனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் மொத்தம் 25 வினாக்கள் விடையுடன் நாம் பார்க்க போகிறோம். ஜெனரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 3 25 வினாக்கள் விடையுடன். முதல் கேள்வி, சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். அது என்ன இருக்குது? உயிர்மை, ஆயுதம், உயரளபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகாரக் குறுக்கம், ஔகாரக் குறுக்கம், மகரக் குறுக்கம், ஆயுதக் குறுக்கம் என 10 வகைப்படும். அடுத்து இரண்டாவது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் முதல் எழுத்துகள் மட்டும் இடம்பெறும் சொற்கள். ஈர், ஓர். ஈர், ஓர். ஒருவருக்கு சிறந்த அணி. இன்சொல், அதாவது இனிமையான சொற்கள். இனிமையான சொற்கள். அடுத்து, திருக்குறள் எத்தனை பிரிவுகளை கொண்டது? 3 பிரிவுகளை கொண்டது. அதாவது அறம், அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என 3 பெரும் பிரிவுகளை கொண்டது தான் திருக்குறள். அடுத்த 5வது கேள்வி, திருக்குறள் நூலில் அறத்துப்பால் பிரிவில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? 38. திருக்குறள் நூலில் பொருட்பால் பிரிவில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? 70. திருக்குறள் நூலில் இன்பத்துப்பால் பிரிவில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? 25. அப்போ 38, 70, 25 மொத்தம் 133. அப்போ ஒரு அதிகாரத்துக்கு 10 குறள்னா மொத்தம் 1330 குறட்பாக்கள் உள்ளன திருக்குறளில். திருக்குறள் நூலில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? 133. அடுத்து பாருங்க, எதிர்ச்சொல் தருக. ஐயம். ஐயம்னா தெளிவு. ஐயத்துக்கு எதிர்ச்சொல் தெளிவு. அடுத்து, பொருள் தருக. ஔடதம். ஔடதம்னா மருந்து. மருந்து. நுட்பமாக சிந்தித்து அறிவது. நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு. நுண்ணறிவு. அடுத்து, நீக்குதல் எனும் சொல்லின் எதிர்ச்சொல். சேர்த்தல். அடுத்து, உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திரன் கணினியின் பெயர்? டீப் ப்ளூ. டீப் ப்ளூ. சோஃபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு? சவுதி அரேபியா. சவுதி அரேபியா. அடுத்து, ஒவ்வொரு ஆண்டும் தேசிய அறிவியல் தினம், அதாவது நேஷ்னல்
சயின்ஸ் டே. எப்போது கொண்டாடப்படுகிறது? சரியான விடை பிப்ரவரி 28. பிப்ரவரி 28, அதாவது ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த தினத்தான் தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடி வருகிறோம். அடுத்து பாருங்க, கலை சொற்கள். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்ற ஆங்கில சொல்லுக்குரிய சரியான தமிழ் சொல் செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவு. அடுத்து பாருங்க, மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் எனும் பாடல் இடம்பெற்ற நூல். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் எனும் பாடல் இடம்பெற்ற நூல். மூதுரை. அடுத்து, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று பாடியவர். கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று பாடியவர் ஔவையார். ஔவையார். அடுத்து, மூதுரை பாடல்களின் எண்ணிக்கை. மூதுரை பாடல்களின் எண்ணிக்கை 31. 31. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, மூ அப்படின்னா 30 + 1, அப்போ 31 ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். மூதுரை பாடல்களின் எண்ணிக்கை 31. மூதுரை எனும் சொல்லுக்கு பொருள். அப்ப மூத்தோர் கூறும் அறிவுரை. மூத்தோர் கூறும் அறிவுரை. ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே என்று பாடியவர். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே என்று பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். மக்கள் கவிஞர் எனும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர். மக்கள் கவிஞர் எனும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். காடு கூட்டல் ஆறு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் காட்டாறு. காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர். காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் பெரியார் ஈவே ராமசாமி. மாநிலம் முழுக்க அனைவருக்கும் இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தியவர் காமராஜர். மாநிலம் முழுக்க அனைவருக்கும் இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தியவர் காமராசர். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது ஜெனரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 3க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.